அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இறந்ததற்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். மரணத்திற்கு பின்னால் ஒரு உண்மையான பயணம். ஒரு நாள் நாமெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். அது இன்று இல்லைன்றாலும் நிச்சயமாக நாளை அந்த நாள் நம்மை நோக்கி வரும். நம்ம வாழ்க்கையில் நம்மை பிரிந்து போகாத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான். இதனை யாராலும் மறுக்க முடியாது. மரணம் வரும் அந்த கணம் நம்மளுடைய உடம்பில் இருந்து நம்மளுடைய உயிர் வெளியேறும் போது ஏற்படும் வேதனையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான். குல்லுன் நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈமான் கொண்ட ஒருவருக்கு மரணம் என்பது மென்மையானது, பாவம் நிறைந்தவர்களுக்கு அது மிகுந்த வேதனை உண்டானது என்று. மரணம் வந்தவுடன் 2 மலக்குகள் வருவார்கள். நல்லவர் உயிரை கைப்பற்றும் மலக்குகள் நறுமணம் பூசிக்கொண்டு வெள்ளை நிறத்தில் வருவார். தீயவர் உயிரை கைப்பற்றும் மலக்கோ பயங்கரமான முகத்தோற்றத்துடன் கருப்பாக காட்சியளிப்பார். அவர்களே நம்மளுடைய உயிரை வாங்குவார்கள். நல்லவர் உயிர் நறுமணத்தோடு போகும், தீயவருடைய இது தீப்பொறியாக மாறும். பின்னர் நாம் கபருடைய வாழ்க்கைக்கு செல்வோம். அங்கு முன்கர் நக்கீர் எனும் 2 மலக்குகள் வந்து கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்க, உனது இறைவன் யார்? மா தீனுக்க, உனது வேதம் என்ன? ஹாதா ரசூல், யார் இறுதி நபி என்று. அதற்கு நல்லவனுக்கு பதில் சொல்வதோ எளிமையாக இருக்கும், ஆனால் தீயவனுக்கு பதில் கடினமானதாக இருக்கும். நல்லவருக்கு சுவனத்தின் வாசல் திறக்கும், தீயவனுக்கோ அழுக்கான துணிகளும் நெருப்பு தண்டனையும் தான் கிடைக்கும். இந்த கபருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ஆறுதல் அல்ல, அது மறுமையின் ஆரம்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அதாவது இறப்பதற்கு பிறகு நாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோம், பிறகு நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று. அதன் பின் நமது மரணத்திற்கு பின்னர் நம்முடன் வருவது பணம் இல்லை, குடும்பம் இல்லை, நல்ல அமல்கள் மட்டுமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று நாம் இதை நினைத்து பார்ப்போம். நாளைக்கு நம்ம பெயர் தான் ஜனாசாவாக அழைக்கப்படும். அதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா? இந்த உண்மைகளை மற்றவர்களும் அறிய இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள். இன்னும் இஸ்லாமிய உண்மைகளை அறிய வே டு ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.